வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நீங்கள் ஃபேமிலி யூசேஜுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர் ஒன்று எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு டிசைன், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை அந்த ஒரு ஃபேமிலி, அதுக்கடுத்து அந்த ஒரு ஆஃபீஸ் யூஸ், அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டபுளான ஒரு வெஹிக்கலாக மாற்றுது. அது என்னென்னன்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்து நடிச்சு உங்களுக்கு தெரிந்து கலர் சப்ஸ்கிரைப் பட்டனா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. சரி, இன்னைக்கு நம்ம அது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியோட டிசைன் செக்மெண்ட் தான் ஆரம்பிப்போங்க. வண்டியோட டிசைன் செக்மெண்ட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், நம்மளுடைய டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 அந்த யமஹா ரே என்டார்க் மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் டோனோட இல்லாமல் ஒரு நார்மல் அண்ட் சட்டிலான ஒரு டீசன்ட் டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறேன்றப்ப இந்த வண்டியோட டிசைன் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. பட் எனக்கு ஸ்போர்ட்டினஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் வண்டி பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வண்டியோட டிசைன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம வண்டியோட டிசைன் பற்றி பேசுகிறோன்றப்ப நம்மளுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. வண்டியோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்பவும் சூப்பராக இல்லை, அதுக்கு ரொம்பவும் சுமாராலன்ற மாதிரி ஒரு ரேஞ்சு தான். ஒரு மாடரேட்டான லெவல் பில்ட் குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு மோஸ்ட்லி ஒரு சில இடத்துல கொஞ்சம் அந்த ஒரு ஹெவியாக அடிப்படுற இடத்துல, சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா அடிப்படும் இல்லையா, அது மாதிரி இடத்துலாம் ஸ்டீல் தான் வந்திருக்கு. பட் ஒரு சில இடத்துல ஃபைபர் இருக்குன்னு பார்க்கும்போது பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான லெவலில் இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல் பொறுத்த அளவுக்கு வண்டி உங்களுக்கு புதுசுலையும் கொஞ்ச நாளுக்கும் அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. பட் வண்டி கொஞ்சம் லைஃப் போகுதுன்றப்ப, அதான் ஒரு 10 அது மாதிரி கொஞ்சம் ஒரு இயர் கணக்கில் வயசாகுதுன்றப்ப அந்த வண்டியோட அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல் நிச்சயமாகவே கொஞ்சம் கம்மியாகிடும். கொஞ்சம் வண்டி சலசலத்து போய்டுன்னு வச்சிங்களேன். பட் ஆனால் நீங்கள் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீன்றப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாகவே ஓவர் கம் பண்ணலாம் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. கேட்டிங்கன்னா இந்த டிவிஎஸ் ஜூபிட்டருக்கு இருக்கிற அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டில் இந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ தான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மைனஸ். மிச்சம் எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சீட்டிங் விஷயத்துலாம் எந்த வித குறையுமே இல்லை. நல்ல ஒரு பெரிய அண்ட் வித்தான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காரங்கன்றப்ப கூட தாராளமாக உட்கார முடியுது. பட் ரூல்ஸ் படி 3 பேர் உட்காரக்கூடாது. சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 3 பேர் உட்காரங்கன்றப்ப கூட நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே உட்கார முடியுது. சீட்டிங்கோட அந்த ஒரு குஷனிங் பொறுத்த அளவுக்கும் அதுலேயுமே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிவிஎஸ் உட்காரங்கன்றப்ப ஏதாவது அந்த ஒரு ஸ்டைனும் தெரியல, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு ஃபுட்போர்ட், ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு அதுலேயுமே நிச்சயமாக குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சிலிண்டரே வைக்கிற அளவுக்கான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபுட்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கும் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான டோனில் தான் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் வந்திருக்குதுன்றதுனால தான் இந்த ஒரு வெஹிக்கிள் ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு பெட்டரான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சீட்டிங்லையும் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 4 பேர் 3 பேர் உட்காரன்றப்ப கூட நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியுது. ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் ஃபுட்போர்ட் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு ஸ்கூட்டரை நான் ஃபேமிலி யூசேஜுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு மாடலாக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு சீட்டிங்கில் கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்ற ஒரு டவுட் இருக்கும். வண்டியோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கும் அங்கேயும் எந்த வித குறைகளும் இல்லை. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் செட்டப்பே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேட் ரோடில் இந்த இதுலேயே வச்சு ட்ரைவ் பண்ணுறீங்கன்றப்போ கூட இதுவுமே ஓரளவுக்கு நல்லா அப்படியே ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவ் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப். அதனால் சஸ்பென்ஷன்லேயும் நிச்சயமாக எந்த வித குறையும் இல்லை. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த டெலஸ்கோப்பிங் சரி, பின்னாடி கொடுத்துருக்க அந்த ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷனும் சரி, இந்த வண்டியை அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ரீஜனில் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு வண்டியோட ஹேண்டலிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னா வண்டியோட வெயிட்னு பார்த்தோன்னா ஒரு 107 kgs கிட்ட தான் வருது. இந்த ஒரு 110cc 107ன்றது நிச்சயமாக ஒரு டீசனபிள் தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 765 mm சீட் ஹைட்டும் கம்மி, வண்டியோட ஹேண்டலிங் வெயிட்டும் கம்மின்றதுனால உங்களுக்கு வண்டி கொஞ்சம் ஈஸியாக லேடிஸ் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த ஒரு பிகினர் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் ஓட்டுறதுக்காக இருந்தாலும் இந்த வண்டி கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதும் நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஆமாம், இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்க்கும்போது இந்த வண்டியோட பவர் உங்களுக்கு மற்ற ஒரு சில அந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாலாம் இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக ஒரு லோ பிக்கப், ரொம்ப லோ பிக்கப் கிடையாது, ஒரு நார்மலாக எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றத நான் இந்த இடத்துல ஒரு சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் நம்ம லைட்லேருந்து ஆரம்பிப்போம். வண்டியோட லைட்டிங் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட்ஸ் வந்துடும். நீங்கள் பேசிங் போகிறீங்கன்றப்ப ஹாலஜன் லைட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எந்த லைட் எடுத்தாலும் எனக்கு என்னமோ பிரைட்னஸ் அந்த அளவுக்குலாம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியல. சொல்ல
சொல்லப்போனால் அந்த ஹாலஜனில் எனக்கு பெட்டர் விசிபிலிட்டி கிடைச்சிது. எல்இடியில் வந்து உங்களுக்கு லோ பீம் நல்லா இருக்குது, பட் ஹை பீம் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. லைட்டிங் வந்து ஒரு டீசென்ட் ரேஞ்சில் தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அச்சாவாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியல, நார்மலாக தான் இருக்குது வண்டியோட லைட்டிங் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு மற்ற அந்த இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி ரியர் லைட்ஸ்லாம் அதெல்லாம் ஹாலஜன் வருது. ஓரளவு பார்க்கும்போது லைட்டிங் விஷயத்தில் ஒரு 5க்கு 3 ஸ்டார் கொடுக்கலான்னு வச்சிங்களேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து பேஸ் மாடலில் உங்களுக்கு ஒரு சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ZX மாடல், இந்த ZX மாடலில் உங்களுக்கு என்னென்னா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து அதில் ஒரு சில அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து ஸ்மார்ட் கனெக்ட்னு ஒரு மாடல், அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு என்டார்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் GPS நேவிகேஷன், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸோட வரும். எனக்கு ஃபீச்சர்ஸ் தான் ரொம்ப வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வேரியன்ட் போகலாம். பட் எனக்கு ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கனெக்டிவிட்டி, நான் என்ன இந்த வண்டியில் GPS கனெக்ட் பண்ணி எங்கே போக போகிறேன், உள்ளூரே தானே சுற்ற போகிறேன், அதுக்கு எதுக்கு எனக்கு GPSன்னு நினைக்கிறீங்கன்றப்ப நீங்கள் பேஸ் மாடல் கூட எடுத்துக்கலாம், இல்லை ZX மாடல் கூட ட்ரை பண்ணலாம். அதுவே நம்மளுக்கு மோர் தென் எனஃபாக தான் இருக்கும். சரி, ஓகே. ஏன்னா எனக்கு ஃபீச்சர் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துல பஞ்சம் இல்லை, அளவு இல்லாமல் கொடுத்துருக்காங்க, வாரி எடுத்துக்கலாம். பார்க்கும்போது ஃபீச்சர் செக்மெண்ட்லையும் எனக்கு தெரிஞ்ச எந்த வித குறையும் இல்லை. லைட்டிங் LED வந்துட்டு, அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குன்றப்ப ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குன்றதுனால ஃபீச்சரில் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க TVS இந்த ஒரு வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போமே. வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பற்றி சொன்னா வச்சிங்களா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு வைப்ரேஷன் மாதிரி விஷயங்கள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது ஒரு சில ரீஜியன்ஸில். பட் நம்ம நார்மலாக ஓட்டுற அந்த ஒரு 40 to 50 ரேஞ்சில் நம்மளுக்கு எந்த வித வைப்ரேஷனும் இருக்காது, வண்டி நல்லா ஒரு ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணும். அது இல்லாமல் இந்த வண்டியோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் பற்றி சொன்னா வச்சிங்கன்னா, பொதுவாகவே அந்த TVS கிட்டன்னு பார்க்கும்போது அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்ன்றது கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிளில் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்கள் இந்த வண்டியை பார்த்துக்கிறீங்கன்றப்ப நல்ல ஒரு ரிஃபைண்டோட இந்த வண்டி இன்ஜின் லைஃப். நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். TVS தரப்பில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சர்வீஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் ஒரு சில வண்டிகள்லாம் சர்வீஸ் விட்டுருக்கேன் இல்லையா TVSலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், சும்மா சொல்லக்கூடாது. மற்ற ஒரு சில ஷோரூம்ஸ்லாம் அவங்க யாருன்னு சொல்ல விரும்பல, அவங்களாம் கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக இருக்க மாதிரி இருப்பாங்க. பட் இங்கே அப்படி இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே டீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணும் அந்த ஒரு சர்வீஸ் காஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துலையும் TVS சும்மா சொல்லக்கூடாது, அஃபோர்டபுளாக கொடுத்துட்டு வராங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் விஷயத்துலையும் அஃபோர்டபுள். இந்த ஒரு சர்வீஸ் விஷயத்தில் TVSக்கு ஒரு 5 out of 5 ஸ்டார் கொடுக்கலான்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு பவர் ஃபிகர்ஸ் பற்றி பார்ப்போம். வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த இன்ஜினில் 7.77 bhp ஆஃப் பவர்ஸையும் 8.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட பவர் எந்த இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மிட் அண்ட் லோ ஏரியாவில் நல்ல ஒரு ஃபோக்கஸ்டு, டாப் எண்ட்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. உங்களால் வண்டிக்கு டாப் ஸ்பீடு எது வரைக்கும் புஷ் பண்ண முடியும்னா ஒரு 78 வரைக்கும் புஷ் முடியும்னு சொல்கிறாங்க. உங்களால் வண்டி 80 வரைக்கும் போகுது, அந்த 80க்கு மேலே நீங்கள் என்ன தான் போட்டு திரும்பினாலும் ரொம்ப முக்கியம். அது இந்த வண்டியோட ஃபால்ட் இல்லை, ஏன்னா இந்த வண்டி ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கிடையாது. இந்த வண்டியோட இன்ஜினோட பர்பஸ் இன்னமும் அந்த ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் சும்மா ஜம்முன்னு நைஸாக ஓட்டுறது தான். அந்த வேலையை இந்த வண்டி பக்காவாக செய்யுதுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு 50 to 60 அந்த ஒரு 60ல் போனால் கூட அந்த ஒரு எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, அந்த ஒரு பாபிளும் இல்லை, வண்டி நல்லா ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து இந்த வண்டியோட ஹேண்டலிங் வந்து கொஞ்சம் அந்த ஒரு சடன் கட் அடிக்கிறீங்க. பட் யாரும் அடிக்க போகிறதில்ல சொல்கிறேன், ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரி சடன் கட் அடிக்கிறீங்களோ, இல்லை ஒரு டப்புன்னு ஒரு பிளாட்ஃபால், அதான் ஒரு பிளாட் ஹோல் ரோட்டில் ஒரு சில இடத்துல எதிர்பார்க்காத மாதிரி பள்ளம்லாம் வரும் இல்லையா, அதுமாரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் ஆகும். பட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் ஹை ஸ்பீட் மேனுவரிங் ரொம்ப வேணாம். எப்பயாவது ஒரு சில சமயத்தில் ஸ்பீடு போய்க்கலாம், மற்ற சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே ஓட்டுங்க. அது என்னோட ஒரு சஜஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 49.5 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப அரௌண்ட் ஒரு 50 km/லிட்டர் வரைக்குமே கூட எடுக்கலாம். இன்னும் நீங்கள் ஹைவேஸ்லாம் போகிறீங்கன்றப்போ ஒரு நல்ல ஒரு மைலேஜ் நீங்கள் நிச்சயமாகவே கெயின் பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன்லாம் வருதுன்றப்போ பிரேக்கிங் விஷயத்தில் சொல்லணும்னா ட்ரம் பிரேக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே. அந்த வண்டியோட அந்த ஒரு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகே. டிஸ்க் பிரேக் போகிறீங்கன்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிரேக்கிங் விஷயத்தில் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரியும் இல்லை, ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ஓகேவாக இருக்குது. SBT பிரேக்கிங் சிஸ்டம்ன்றதுனால ஓகே, ஸ்கிட் ஆகலை, ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஸ்டெடியாகவே நிற்குதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டயர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு 90 செக்ஷன் டயர்ஸ் வந்துடுது. இந்த டயர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டாக தான் ஒரு சிட்டி அண்ட் ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு எதை மாதிரி இருக்கணுமோ அது மாதிரி தான் இந்த வண்டியை மோஸ்ட்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கும் ஒரு நல்ல
நல்ல ஒரு ரேஞ்சு அந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக வண்டியோட ப்ரைஸிங் பார்ப்போம். வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 1,01,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் 1,18,000 வரைக்கும். வண்டியில் உங்களுக்கு ஏகப்பட்ட வேரியன்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் உங்களுக்கு 3 டிஸ்பிளே டைப் வருது இல்லையா, அது ஒரு வேரியண்ட்டாக வரும். அதுக்கடுத்து டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற மாதிரி 2-3 வேரியன்ட்ஸ் வரும். அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரைஸிங்கில் ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷன் உண்டு. நீங்கள் பேஸ் மாடல் போகிறீன்றப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்காக இருக்கும். பட் ஆனால் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்றப்ப நீங்கள் வந்து டாப் மாடல் போகலாம். அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லையா டிவிஎஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த ஒரு என்டார்க்கில் வருமே அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். இல்லை எனக்கு ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதுன்னு நினைக்கிறீங்கன்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1,10,000 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து அந்த ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது கூட நீங்கள் போகலாம். அதில் இந்த TVS Jupiter 110 பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், நீங்கள் இந்த வண்டியில் ஒரு ஹெவி டிராஃபிக்கில் அடிச்சு கிழிச்சிட்டு ரஷ் பண்ணிட்டு போகிறதுன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லை. பட் ஆனால் உங்களுடைய அந்த ஒரு குட்டி அழகான ஃபேமிலியை இந்த வண்டியில் ஈஸி எதை மாதிரி இடத்துக்கு வேணால் கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு போகலாம். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஃபார் வாட்சிங். பாய், see you later. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் வாங்கலாம் இல்லை ஸ்கூட்டர் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கப்பா.